சார் எனக்கு ரொம்ப நாளாக இது ஒரு டவுட் சார். நீங்கள் நகைச்சுவை நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் பல படங்கள் நடிச்சிருக்கீங்க. ஆனால் நீங்கள் நகைச்சுவை நடிகரானது உங்களோட சாய்ஸா இல்லை டேரக்டரோட சாய்ஸா? நகைச்சுவை நடிகரானது உங்களோட சாய்ஸா இல்லை டேரக்டரோட சாய்ஸா? இல்லை, நான் வந்து இயற்கையிலே ரொம்ப சீரியஸாக தான் இருந்தேன். நான் என் குடும்பத்தில் கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி ரொம்ப சிரமப்பட்டு தான் உள்ளே வந்தேன். நகைச்சுவைங்கிறது என்னுடைய ஃப்ரெண்டோடு சேர்ந்து அடிக்கிற கூத்துது. அந்த கலாட்டாவே எனக்கு வந்து தொழிலாக மாறிடுச்சு. அதனால் அதை நான் கையில் எடுத்துக்கிட்டு இங்கே வந்தேன். ஆனால் சீரியஸாக நான் வாழ்க்கையில் ரொம்ப அனுபவிச்சிருக்காங்க. நகைச்சுவைங்கிறது வீட்டுக்கு வந்தால், வெளியே போனால் நகைச்சுவை, வீட்டுக்குள்ளே வந்தால் கொஞ்சம் லேசாக ஃபேமிலியுடைய ஃபீல் இருக்கும். அதனால் அது ரெண்டுமே எனக்கு ரொம்ப உதவ ஆரம்பிச்சு. ரொம்ப ஒரு கேள்வி ஞானத்தில் பாட்டு பாடுவேன். அதுவும் எனக்கு சினிமாவில் இளையராஜா வாய்ப்பு கொடுத்து என்னை பாட வச்சிட்டாரு. அவருக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான்ட்ட பாடினேன். தேவரமனில் வந்து சீரியஸான கேட்டு கொடுத்தாரு. அதுலேயும் எனக்கு சீரியஸில் ஜெயித்தேன். மாமன்னன் ஒரு படம் வந்துச்சு, அதுலேயும் சீரியஸு. இப்போ அதுக்கு பின்னால் இப்போ கேங்கர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படி ஃபுல் ஆப்போசிட்டு. ஆக ரெண்டுமே உடம்புல இருக்குது. அதனால் ரெண்டுமே நான் தேர்ந்தெடுத்துக்கிறது தான். ரொம்ப நன்றி சார். நன்றி ப்ரோ. தேங்க்யூ.